சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். கடவுள் ஒருவர்தான் பலன்களை தருபவர். அதை அவரிடம் விட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் செய். பலன்களை கணக்கிடுவதில் நீ என்ன பெறப்போகிறாய்? அந்த வழியை பின்பற்றாதே. எப்போதும் வேலை செய்து கொண்டே இரு. ஒவ்வொருவரும் ஆன்ம அனுபூதி பெறும் ஒரு காலம் வரவே செய்கிறது. ஏனெனில் ஒவ்வொருவரும் பிரம்மம். உயர்ந்தது தாழ்ந்தது என்ற வேறுபாடுகள் எல்லாம் அதன் வெளிப்பாட்டின் அளவிலுள்ள வேற்றுமையே. காலம் வரும்போது ஒவ்வொருவரிடமும் அது பூரணமாக வெளிப்படுகிறது. ஆன்மா சூரியனைப் போல் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அறியாமை என்னும் மேகம் அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். மேகத்தை விலக்குங்கள், சூரியன் வெளிப்படும். ஆன்மீகத்தில் ஒரு நாட்டினர் அல்லது சமுதாயத்தினர் முன்னேறி இருக்கும் அளவிற்கு அவர்களது நாகரிகமும் உயர்ந்ததாக உள்ளது. பல எந்திரங்களையும் அதுபோன்ற பிறவற்றையும் கொண்டு வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டதால் மட்டும் ஒரு நாட்டினரை நாகரிகம் படைத்தவர்கள் என்று கூறிவிட முடியாது. இந்த காலத்து மேலை நாகரிகம் நாள்தோறும் மக்களின் தேவைகளையும் துன்பங்களையும் தான் பெருக்கிக் கொண்டு போகிறது. இன்று மனிதர்கள் செயல் புரிவதில் வல்லவர்களாக இருப்பதுடன் ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தையும் அடைய வேண்டியிருக்கிறது.